வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டாக்ஸேஷன் லால ஜிஎஸ்டி கவுன்சில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஜிஎஸ்டி கவுன்சில் எனக்கு தெரிஞ்சு 4 மார்க்லயோ 7 மார்க்லயோ கட்டாயமா இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கட்டாயமா 4 மார்க்ல கேட்பாங்க. சில டைம் நமக்கு வந்து 7 மார்க்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, ஜிஎஸ்டி கவுன்சில்ல யாரெல்லாம் இருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ், இது 3 தான் மெயின். இது 3 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா எழுதிடலாம் இந்த கொஸ்டினை. ஜிஎஸ்டினா என்னன்னு நமக்கு தெரியும். ஆர்டிகல் 279A என்ன சொல்றாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஆர்டர் போடலாம் டு கன்ஸ்டிடியூட் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆர்டர் போட்டு 60 டேஸ்க்குள்ள ஜிஎஸ்டி கவுன்சில கன்ஸ்டிடியூட் பண்ணணும், ஜிஎஸ்டி கவுன்சில உருவாக்கி 12th செப்டம்பர் 2016ல நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியால அப்படின்றத சொல்றாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல யாரெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் டெசிக்னேட்டட் பர்சன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர், அவர் தான் வந்து சேர்மன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து நமக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு ஒரு பதவியில இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அதுல மெம்பரா இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒவ்வொரு மெம்பரும் ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேட்ல ஃபினான்ஸ் ரிலேட்டடாவோ டாக்ஸ் ரிலேட்டடாவோ மினிஸ்டரா இருப்பாங்க. அவங்க எல்லாம் அதுல ஒரு மெம்பரா இருப்பாங்க. அது ஒரு மினிஸ்டரு, இது இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மினிஸ்டரை வைஸ் சேர்மனா மியூச்சுவலா அங்க இருக்க எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க வைஸ் சேர்மனா அப்படின்றத சொல்றாங்க. செக்ரட்டரி ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எக்ஸ் ஆபீசோ ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் காண்டி எக்ஸ் ஆபீசோ போஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து டெசிஷன் மேக்கிங்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேலிட் மீட்டிங், இது வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் வந்து வேலிடான மீட்டிங் அப்படின்னா 50% ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தாலே அது வேலிட் மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது தவிர்த்து voting நடத்துறாங்க அப்படின்னா, அதுல இப்போ வந்து 50% தான் இருக்காங்கன்னா அது 75% பேர் வந்து voting பண்ணாலே போதும். அதே ஆர்டிகல் 279A என்ன சொல்றாங்கன்னா, டோட்டல் வெயிட்டேஜ் ஆஃப் ஓட்டை பேஸ் பண்ணி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வெயிட்டேஜ் ஆஃப் ஓட் வந்து டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓட் வெயிட்டேஜ் எவ்வளவுனா 1/3 ஆஃப் டோட்டல் ஓட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே இது ஸ்டேட் கவர்மெண்டோட டோட்டல் வெயிட்டேஜ் வந்து 2/3 ஆஃப் டோட்டல் ஓட்டு ஹோலா வந்து அந்த மீட்டிங்ல அன்னைக்கு எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அப்படி அங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்களோ, ஏதாவது ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்கனாலோ, இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த சட்டம் செல்லாது, அந்த டெசிஷன் செல்லாது அப்படின்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, வேகன்சி இந்த கவுன்சில், இப்ப நம்ம முதல்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்ற சொன்னோம்ல, அதுல ஏதாவது வேகன்சி இருந்து அங்க டெசிஷன் மேக் பண்ணாங்கன்னா அது செல்லாது. ஏதாவது ஒரு டெபிஷியன்சி அந்த கவுன்சில் ஃபார்ம் பண்றதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அப்பயும் ஏதாவது ஒரு டெசிஷன் மேக் பண்ணனும், அது செல்லாது. ஏதாவது ஒரு மெம்பர் ஆஃப் கவுன்சில் அப்பாயின்மெண்ட் பண்றதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா அதுவும் செல்லாது. அது ப்ரொசீஜரல் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அந்த கவுன்சில் மேக் பண்றதுல அப்படின்னா அப்ப ஏதாவது ஒரு டெசிஷன் மேக் பண்ணாங்கன்னா அதுவும் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, யூனியனும் ஸ்டேட்டும் இந்தந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து கொடுக்குறாங்க. 269A இன்டர் ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டும் டாக்ஸை லிவி பண்ணிக்கலாம், ரிசோர்சஸை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களோட ரிசோர்சஸை ரைஸ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் அப்படின்னா ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸோ ஏதாவது ஒரு டிசாஸ்டர்ஸ் இருக்குன்னா, இல்லைன்னா இந்த குட்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இதுக்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பீரியடுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவுன்சில் ஸ்டேட்ல இருக்க அந்தந்த கவுன்சில், யூனியனோ ஸ்டேட்டோ அங்கங்க இருக்க கவுன்சில்ஸ் வந்து இந்த டாக்ஸ் ரிலேட்டட் விஷயத்துல வந்து டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சப்மிஷன் இருக்கணும், செஸ், சர்சார்ஜ்
சார்ஜஸ், ஜிஎஸ்டி இந்த மாதிரி டாக்ஸஸ் எல்லாம் லிவி பண்றதுல இருந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க்னு சொல்லலாம். கேட்டாங்கன்னா ஜிஎஸ்டினா என்ன, அது எப்ப கொண்டு வந்தாங்க, இதை பத்தி கொஞ்சம் ஒரு குட்டி பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம இதை எழுதினாலே போதுமான அளவு. இது வந்து 4 மார்க்ல கட்டாயமா கேட்பாங்க. படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம அங்க போய் நம்ம எழுதிடலாம் ஈஸியா. இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட் வந்து எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.